நடந்த நாடகம் கல்வி காத்தால் பிறப்பு ஊரை வருமான நாடகம் கல்வி காத்தால் பிறப்பு மாரியம்மன் மகத்துவம் நாடகம் அருளாட்சி திருமணம் நாடகத்தில் இந்த கல்வி நாட்டு ஆண்டுகள் கூட Hey!
கட்டிட்டு வரீங்க எப்படி தேப்பாடு அப்படி போட்டு நல்லா ராஜா கட்டிட்டு வரீங்க ஏன்னா பிரியாணி சோறு பாட்டில் வாங்கி கொடுக்குறீங்க ஓ எங்க மேல தப்பு பிரியாணி சோறு பாட்டில் வாங்கி கொடுக்குறீங்க பின்னாடி ஜே போட்டு வரோம் ஏன் கூட பின்னாடி ஜே போட்டு நாட்டை கெடுக்கிறவங்க எங்கேயோ உட்காந்து கெடுக்கிறாங்க நாட்டை நாங்க கெடுக்கல 400-500 பேர் இருக்காங்க ஆமா 4 பேர் திருத்தம் சொல்லிட்டு ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் நான் படிச்சுட்டு நாட்டுக்கு உங்க பொண்டாடி ஊராண்டு கூட்டி வைக்க ஊராண்ட கூட விட்டு வந்தா என் ஊட்ட பார்த்து பரியாடி விட்டு வந்து அம்மா கேட்டு நாட்டு சித்திர நல்லது வணக்கம் நல்லவனாக வல்லவனாக வாழ்ந்திரு வாழ்வு குடலற்ற செல்வத்தோடு வாழ்ந்திரு 16 பெற்று பெருவாய் வாழ கிடவது மகராசனாக இன்று வாழ் என்று வாழ் நம்ம நடு காட்டுவோம் கருவா காட்டுவோம் எரிஞ்சு போய் கரு நல்லவனாக வல்லவனாக இன்று வாழ் சுகச்சேமா வாழணும் இன்னைக்கு மாதிரி இரு ஏன்னா உங்ககிட்ட கத்த முடியல இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் விடு அவர் நாளைக்கு தான் கூட பாத்துக்கிறேன் அப்படி இருக்கட்டும் பாட்டம் அந்த சபைக்கு ஒரு வாரம் ஆடுறது ஒரே இடத்தை ஆட்டி கொண்டிருப்பாரு எனக்கு தெரியும் ஆமா அப்படி கிடையாது நம்ம போறது வேற கம்பெனிக்கு ஆமா ஆனா 630 பேர் அந்த கம்பெனி ஆளுங்க ஆமா கத்திட்டு அங்க போய் ஆடி இதான் நீ ராதாகிருஷ்ணன் ஜமால போய் கத்தி வாத்தியார்னு சொன்னாங்கன்னா அப்புறம் எதுக்கு நம்ம நாட்ட ஆடுறது அங்க எப்படி உயிரை விட்டுலாம் ஆமா விட முடியாது இல்ல இப்ப கௌரவம் விட முடியாது சரி அங்க போய் ஆட்டு பிட்டா ஆடுறான்னு கேள்றானாக்கா நீ பெரிய மனுஷன் நினைச்சா அவனுக்கு பரவாயில்ல பரவாயில்ல அன்பான சபைக்கு இந்த சபையை உற்றாக்கி பார்த்தால் எப்படி விளக்கம் லட்சுமி ராஜ்யம் சபையிலே யார் யார் அமர் இருக்கிறார் வெள்ளத்தால் அடியாது வெந்தலில் வேகாது வேந்தனால் கொல்லத்தான் முடியாது கல்லர்க்கோ பயமில்லை காவலர்க்கோ மிக எளிது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறைவென்றி குறைவராது அப்பேற்பட்ட பொருள் என்னப்பா பொருள் சத்தியமா சொல்றீங்க சாரையா பண்ணி கல்வி செல்வம் கல்வி செல்வம் உலகத்தில் ஐயா செல்வம் கல்வி செல்வம் ஐயா செல்வம் ஆயிடும் ஆமா ஆனா கல்வி செல்வம் ஐயா கல்வி நீ கற்ற கல்விய நீ ஏன் நினைச்சாலும் அழிக்க முடியுமா பங்காளி வந்து பங்கு எடுக்க முடியுமா திருட வந்து திருடி போக முடியுமா அரசாங்கத்தால் ஆணை போட்டு தடை போட முடியுமா ஒண்ணுமே பண்ண முடியாது வெள்ளத்துல அடிச்சுன்னு போவான் நெருப்பு தீட்டு கொளுத்த முடியாது அப்படி நம்மளே செலவு பண்ணு நினைச்சு என்ன மாதிரி ஆளுக்கு சொல்லி கொடுக்க வறுமை தவிர கல்வி குறையாது அப்ப இறைக்கிற கிணறு அப்படி அந்த கல்வியாகப்பட்டது வளர்ந்து கொண்டே வருமே தவிர ஒரு நாள் குறையாது உலகத்தில் கையால செல்லும் ஆமா கல்வி செல்லும் யாராலும் அழிக்க முடியாது நான் கற்ற கல்வி தன் உடலோட எரிஞ்சா கூட அவன் கற்ற கல்வி இந்த உலகத்துல அடுத்த ஜென்மத்திலயும் அது ஒண்ணுமே ஊருக்கு வரும் அது மட்டும் கிடையாது ரவி
நம்ம இப்ப இந்த மாதிரியான கல்விகளை கற்று இந்த மாதிரியான நாடகங்களை இயற்றியதால் அந்த ஆசிரியர்கள் இன்னும் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. அவர்களால எத்தனை ஆட்டக்காரங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க. ஆனா அந்த கல்வியின் வாயிலாக அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. தேவந்தூரார மறக்க முடியுமா யாராவது? எந்த எல்லா ஆட்டக்காரரும் அப்படி கல்வியை கற்றவருக்கு இந்த பூமி உள்ளளவும் அவங்க பேர் மறையவே மறையாது இல்லையா? அப்பேற்பட்ட கல்வி நூல்களை சீக்கிர கற்றுணர்ந்த கன தர்மங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை, படித்த மகா மேதைகள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை, அப்பேற்பட்ட சபையில வந்திருக்கக்கூடிய அருமை தாய் தந்தை மார்களுக்கு கற்றறிந்த கன தர்மங்களுக்கு படித்த மகா மேதைகளுக்கு இன்னும் நம்மை விட நாடகாரங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நாடகத்தை கண்ணியளிக்க இந்த அக்கம் பக்கம் கிராமத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை ஒரு பூண்டி இப்படி பக்கம் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ணனுடைய பாதத்துக்கு நம் நாடகத்து கம்பெனியில் உள்ள அனைவருடைய பாதத்துக்கும் வணக்கம். எவன் ஒரு வாடி வணக்கம் விளக்கம் சத்தையாகும். என்னுடைய நாடு கள்ளி தேசம், கள்ளி நாடு. இந்த கள்ளி நாட்டை நேர்மையோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய என்னுடைய பேரோ பெத்தராஜ செட்டியார். அவனா என் மனைவி பேரு குண்டச்சி, குண்டச்சி அம்மன், குண்டச்சி அம்மன், குண்டாச்சி. கத்த முடியாது கத்தி அப்படி குண்டச்சினா குண்டா இருக்கிறவங்களுக்கு பேரு குண்டச்சி கிடையாது. என் மனைவிக்கு அவங்க தாய் வீட்டுல வச்ச பேரு குண்டச்சி அம்மன். ஆமா. அப்படி இந்த கன்னி நாட்டை எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரத்தில் போல ஆண்டு வருகிறேன். என் கன்னி நாட்டிலே என்ன பெருமை தெரியுமா தம்பி? பூரா கள்ளி மரம், தோப்பு, கல்லாங்குத்து, சுண்ணாம்பு பூமிடா தம்பி. சுண்ணாம்பு மாடு ஒரே புல் பூண்டு கூட முளைக்காது. கள்ளி மரத்தை தவிர ஒரே புல் பூண்டு சின்ன தாவரங்கள் முளைக்க முடியாது. இல்ல